ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல ஏழுந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஜூ கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்ரு சுற்றியாச்சு பக்காவாக. அதுக்கு அடுத்தது அது பக்கத்தில் உள்ள ஃபிஷ் ஆக்வா, அதுவும் பக்காவாக போய் சூப்பராக சுற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு லஞ்சு வீணாக போன கடைங்க. அது உண்மையிலே நல்லா இல்லைங்க. அந்த ஜூக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்குது, உள்ளலாம் அவ்வளோ கடை இருக்குது. வெஜிடேரியன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோட்டல் இருக்குது, உடுப்பி அது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான்வெஜ் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாண்டு வரையும் போய் நடந்து போய் அங்கே சாப்பிட்டா ஒன்றுமே நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா ஏன் சாப்பிட்டேன்னு இருக்குது, அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுறது, சரி விடுங்க சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக ரூமுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரெஸ்ட்லன்னா இந்த வச்சிருந்த கேமரா அந்த இதெல்லாம் வச்சுட்டு வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு பர்ஸு மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு மைசூர் பேலஸ் போயாச்சு. அங்கே ஏதோ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் போனோம்னா எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக கேமரா எடுத்தோம்லாம் எல்லாம் எடுத்தோம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலோவ்டு அங்கே வந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பேலஸ்ன்னு வச்சேன், சின்னதாக ஒரு ரவுண்டு அவ்வளோதாங்க. உள்ளே ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு, மாடியில் ஒரு ரவுண்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அழகாக முடிஞ்சிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா கிளம்பி இங்கே தான் வந்திருக்கேன். இங்கே வந்து தங்கியிருந்தேன். அதான் நேற்றே பார்த்துருப்பீங்க, ராஜ் ரெசிடென்சின்னு. இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் இல்லை, நிறைய ஹோட்டல் லாட்ஜ் இருக்குது தங்குறதுக்கு. இது நமக்கு வந்து பார்த்தேன், ஃபோன் அடித்தேன், வாடகை சொன்னாங்க. இப்போ போன வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. வாடகை 8 ரூபா சொன்னாங்க. சரி தங்கிட்டேன். இங்கே டக்குன்னு கார் பார்க்கிங் முன்னாடி இருந்துச்சு. நிறையா ஹோட்டல், நிறைய லாட்ஜ் தங்குறதுக்கு இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூவு, அக்வேரியமு, அடுத்தது வேக்ஸ் மியூசியமு, அது மாதிரி 2-3 மியூசியம் இருக்குது, பார்க் இருக்குது, அடுத்த பேலஸு, இது மாதிரி 5-6 ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 5:30 மணிக்கு மேலே தான் நான் வந்து இப்போ வந்து வாட்ச் இல்லையா, மணி வந்து 5:30 ஆச்சுங்க. 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கிளம்பிட்டு பிருந்தாவன இப்போ கார்டனு. அங்கே போனோம்னா ஒரு 7 மணிக்கு லைட் ஷோ போடுவாங்க. அந்த வாட்டர் வந்து அப்படியே போகும் பார்த்தீங்களா, இந்த இது லைட்லாம் போட்டு தண்ணி அப்படியே டிசைனாக போகும், அந்த ஷோ வரும். அதுக்காக நம்ம கிளம்பிட்டுருக்கேன் வேகமாக. இங்கேருந்து எப்படியும் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகும். வண்டி வந்து நல்லா நாரி போச்சுங்க, எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுல உங்களுக்கு, அதனால் வண்டி கொஞ்சம் இதுவாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே காலைல கழுவோன்னு பார்த்த வண்டியை நல்லா தூங்கிட்டேன் படுத்து. எங்கே சுற்றிட்டே இருந்தால் தூக்கம் தான் வருது பயங்கரமாக, என்ன பண்ணுறது. இந்த ஒரே ரோடு தாங்க, இந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துடலாம். அதாவது இங்கே லாட்ஜ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, லாட்ஜு ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இங்கே தான் தங்கணும், இந்த இடத்துல தான் வரணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நான் வந்தது என்னோடய அனுபவம், என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா அந்த ஊர் தான், அந்த ஒரு இது தான் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வாட்ச் இங்கே இருக்குது, மலையில் கைட்டு வச்சது அப்படியே இங்கே இருக்குது. சரி விடுங்க, மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே மழை இப்போ வந்து சீசன், இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு நம்ம எடுக்கணும், லெஃப்ட் எடுத்துகிட்டு கேஆர்எஸ் ரோடு போகணும். கேஆர்எஸ் ரோடுனா காவேரி ரிவர் ஸ்ட்ரீட்டா என்னன்னு தெரில, அது ஃபுல் ஃபார்மு. இதுதாங்க மெயின் ரோடு வந்துடுச்சு. மெயின் ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணும் நம்ம இந்த ரோட்டில். பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நேராக போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் உங்களுக்கு. அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ரோடு. இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க, அதெல்லாம் பேலஸ் தான் உங்களுக்கு. இந்த காம்பவுண்டு தான் பேலஸோட காம்பவுண்டு தான் ஃபுல்லாகவே. சரிங்க, டிராஃபிக்காக இருக்கும், அதனால் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம் சரிங்களா. இதுதாங்க பேலஸோட ஃப்ரண்ட் சைடு. முன்னாடி இந்த இது வந்து உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் நம்ம ரூம் போனோம் நேற்று வந்து. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம ரிவேஸ் எடுத்து போனோம் ரூமுக்கு. இதில் தான் போகணும் நம்ம, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் நம்ம. அடுத்து வந்து ரவுண்டான வந்துருச்சு பாருங்க, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் நமக்கு வந்து. பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டான வந்து ரைட்டு திரும்பினோம்னா தான் பேலஸ் என்ட்ரி உங்களுக்கு. பேக் சைடு வந்து அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸாக மாற்றிட்டாங்க. அது வழியாக தான் 100 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம போனோம். நம்ம இந்த ரூட்டில் நேராக போகணும் இப்படியே. இதே ஃப்ரெண்ட் சைடு இருந்துச்சிங்க, அந்த இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ரூம்லேருந்து ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக போயிருப்பான். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தாங்க நமக்கு ஃபுல்லாகவே. இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நாராயணா சாஸ்திரி ரோடு ரைட் சைடில். இந்த ரவுண்டான வருது பார்த்தீங்களா, இதில் ரைட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காவேரி ரிவர் சைடு ரோடு தாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே.
அது கேஆர்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கேஆர்எஸ், மங்களூர், பெங்களூர் எல்லா ரோடுமே தான் உங்களுக்கு. இதில் ஒரே ரோடு தான் உங்களுக்கு. திரும்பினோடனே ஃபஸ்ட்டு சிக்னலுங்க ரெட்டு விழுந்துருச்சு நமக்கு. 2 சிக்னலை கிராஸ் பண்ணோம் நம்ம வந்து. இது ஒரு சிக்னலா, அடுத்த ஒரு சிக்னல் இருக்கு பாருங்க. இந்த சிக்னல் அப்படியே ஆரஞ்சு விழுவுது. ஆரஞ்சுன்னா நிப்பாட்டி தான் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டிடுவோம் அப்படியே. ஆரஞ்சுனா போகலாமா, போயிட்டுருக்காங்க நிறைய பேர். போகலாம் போல இருக்குங்க. ரெட்டு தான் நிப்பாட்டணும் போல இருக்கு. 2 சிக்னல் தாண்டிட்டோமா நம்ம. இது வந்து ஜேபிஎல் ரோடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3ஆவது சிக்னல் இது. அது ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடுங்க. அது இதில் தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. போர்டு ஒன்றையும் காணோம். நேராக போனால் ஜங்ஷனுங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் லெஃப்ட் கட் பண்ணணும் நம்ம. இது லெஃப்ட் கட் பண்ணோம்னா அந்த கேஆர்எஸ் ரோடு பிடிச்சலாம் நம்ம. கேஆர்எஸ் ரோடு பிடிச்சிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த பிருந்தாவனம் டேமுக்கு போக முடியும் நம்ம. இது எல்லாமே வந்து கேஆர்எஸ் ரோடுங்க. என்ன அர்த்தம் தான் தெரியல. காவேரி ரிவர்னு தெரியுது, அது எஸ்ஸுக்கு தான் என்னன்னு தெரியல. எங்கேயாச்சும் போட்டிருக்கான்னு பார்ப்போம். காவேரி ரிவரா இல்லை கிருஷ்ணா ராவு ரிவரா என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ ஒன்று. தெரு பேர் வந்து, ஸ்ட்ரீட் பேர் வந்து கேஆர்எஸ். ஒரே ரோடு தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் ரவுண்டான வரும் அடுத்தது. அந்த ரவுண்டானே நம்ம நேராக போக வேண்டியது தான். அப்படியே ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்ஸ் போனோம்னா அப்படியே மைண்டில் ஏற்றிக்கணும் நம்ம. அப்படியே சிப்பு மாதிரி மறக்கவே கூடாது. ஏரியாவெல்லாம் அப்படியே டக்குன்னு போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து வண்டியெலாம் ஓட்ட முடியும். மேக்ஸிமம் வண்டி பைக்கும் சரி, அதெல்லாம் ஒரு ரோடு தெரிஞ்சால் தான் ஓட்ட முடியும். இதில் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, கேஆர்எஸ் டேம். இதே ஒரே ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான். அப்படியே இந்த ரவுண்டான சர்க்கிள் இதுலேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும். அப்படியே அன்சூர் ரோடு, கோகுலம், கேஆர்எஸ் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு நமக்கு. நேற்று வந்து இதில் தான் கட் ஆனோம் நம்ம வந்து நைட்டு வந்து. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா அன்சூர் ரோடு. இதில் வந்து நம்ம ரைட்டு திரும்பணும். இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தான் ஒருத்தட்ட வழி கேட்டோம் நம்ம. ரைட்டுன்னு சொன்னாப்புல நம்ம திரும்பணும். இதுலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தாங்க பிருந்தாவன கார்டனு. பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஏறுதுங்க. மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி இருக்கு பாருங்க. இதுலேயும் நம்ம திரும்பக்கூடாது, நேராக தான் போயிட்டுருக்கணும். இப்போ வந்து மேலே ஏறிட்டு வந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது. கீழே இறங்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் போட்டுறான் பாருங்க. டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்களா, அப்படியே அடுத்ததாக கீழே இறங்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக சார்ன்னு லைட்டாக ஆக்சிலேட் கொடுத்தா போதும். அது மட்டும் போயிட்டு இருக்க வண்டி. அப்படியே லெஃப்டில் போர்டு போட்டிருக்கான். போர்டு இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக மரம் போட்டு மறைஞ்சிருக்குங்க பாருங்க. எதுக்கு போர்டு வச்சான்னு தெரியல பாவம். இந்த சிக்னல் ஒன்று பாருங்க. இந்த சிக்னல்லையும் நம்ம வந்து நேராக தான் போகணும். லெஃப்ட்லேயும் போய் போனால் ஒரு ரூட் இருக்குது. நேராக நம்ம வந்து நேராக போவோங்க. ஏன்னா இப்போ ஈவினிங் டைமில் டிராஃபிக்காக இருக்கும் உங்களுக்கு. நைட்னோட பிரச்சனை கிடையாதுங்க கொஞ்சம். இப்போ ரயில்வே ட்ராக் வரும் பாருங்க. இந்த ரயில்வே ட்ராக்கை நம்ம தாண்டணும். எல்லாம் ஸ்லோவாக போகிறாங்க பாருங்க. இப்போ நிறைய பேர் அந்த ஸ்கூலு காலேஜ், இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் தான் ஆகுது. இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறவங்க, வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க எல்லாம் இப்போ தான் வெளியில் போயிட்டுருப்பாங்க. சாயந்தரம் எந்த சிட்டியாக இருந்தாலுமே சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும் பயங்கரமாக. அதே மாதிரி தான் மைசூர்லேயுமே காலையிலையும் டிராஃபிக்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த பேலஸ் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஃபுல்லாக ஒன் வே தான். நீங்கள் ஒவ்வொரு இடமும் சுற்றி தான் வரணும் காரில். அதுக்கு தான் இப்போ பெஸ்ட்டு வந்து அங்கே ரூம் போட்டதே உங்களுக்கு. நீட்டாக ரூம் போட்டு தங்கினாமல் நடந்தே போய்ட்டு வந்து நல்ல இடத்துக்குமே. இன்னொன்று பார்க்கிங் செலவு மிச்சம். பார்க்கிங் எப்படி 50 ரூபா 100 ரூபான்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, 50 ரூபா குறையாது பார்க்கிங் வந்து உங்களுக்கு.
நமக்கு வந்து கார் நிப்பாட்டாதனால பார்க்கிங் தெரில. இந்த ரயில்வே ட்ராக் தாண்டி கொஞ்சம் தூரம் நேராக தான் போயிட்டுருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டர் வரும், நேராக போயிட்டே இருக்கணும். அதை தாண்டி தான் லெஃப்ட் கட் பண்ணணும். நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. இன்னும் நம்ம லெஃப்ட்டு திரும்ப வேண்டியது கொஞ்சம் தூரத்தில் வந்துடணும். 2வே தான் அப்படியே உங்களுக்கு இதுக்கப்புறம் மாறிடுது. அப்படியே லெஃப்ட் சைட்லாம் ரெசிடென்சி லார்ஜெலாம் இருக்குது. இந்த நியூ சாரதா ரெசார்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம லெஃப்ட் திரும்பி ஆகணுங்க. இப்போ இது ஒரு லேண்ட்மார்க் வச்சுக்கிங்க, நியூ சாரதா ரெசார்ட்டு. அதில் வந்து லெஃப்ட் போகணும் நம்ம. அப்படியே ரோடே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் போகுது பாருங்கள் இந்த ரோடு. அதாவது நம்ம அந்த ரைட்டில் போகிறா இருந்தால் அதில் போய் ஏறணும். லெஃப்ட்டில் போகிற வாசி நம்ம இதில் வந்து ஏறிக்கலாம். அப்படியே இந்த ரோடு ஜாயிண்ட் எடுத்து பாருங்க. அப்படியே டக்குன்னு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து பிருந்தாவன டேம் வந்துடும், கார்டன் வந்துடும். நல்லா இருட்டிகிட்டு இருக்கு வரங்க. இருட்டுனா லைட் ஷோ போடுவான்னு தெரில. ஆனால் நிறையா லார்ஜெலாம் இருக்குது பாருங்கள். இங்கே லார்ஜு, தாபா, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு எல்லாமே இருக்குங்க. இங்கே ஹோட்டல் மயூரா காவேரி இது கவர்மெண்ட் இடத்துல தான். இது கேஎஸ்ஆர்டிசி இருக்குல்ல, அவங்க கண்ட்ரோலில் தான். நம்ம ஊரில் அப்படி ஹோட்டல் தமிழ்நாடு இருக்குது. அது மாதிரி இந்த கர்நாடகா வந்துட்டோம்னா ஹோட்டல் மயூரா காவேரின்னு இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது லீஸ் கொடுவாங்க போல இருக்குது. அதான் தமிழ்நாடு கான்செப்ட். அப்படியே ஹோட்டல் தமிழ்நாடு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே. ரோடே சரியில்லை, செம்ம மோசமாக இருக்குது ரோடு. இந்த இங்கே வந்து ரைட் எடுக்கணுங்க. நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கா போர்டு. மேலே வந்து வெல்கம் டு பிருந்தாவன் கார்டன். இது வேறு எங்கேயும் போகாது, பிருந்தாவன் கார்டன் தான் போகும். பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ். ஆச்சரியமாக இங்கிலீஷ் எழுதி வச்சுருக்காங்க. அப்பா நேராக கொண்டு போய் பிருந்தாவன் கார்டன் தான் போய் முட்டு. பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான், ஒரே ரோடு தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வழி கேட்டால் கூட ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி வழியெல்லாம் எது காட்டுறேன்னு வச்சுங்க, மைசூர் வரீங்க, ஃபேமிலியோட வரீங்க, இன்றைக்கி வந்து எல்லாருமே கார் வச்சுருக்கீங்க. எல்லாம் வந்து வாடகை கார் கொடுத்துட்டு வரதுக்கு சொந்த காரில் வந்துடுறீங்க. டீசல் போட்டுட்டு பெட்ரோல் போட்டு வந்துடுறீங்க இன்றைக்கி. ஏன்னா சொந்த காரில் அவ்வளோ வசதி எதுலையுமே கிடையாது. ஏன்னா எங்கே வேணால் நிப்பாட்டலாம், எங்கே வேணால் நம்ம இஷ்டத்துக்கு போய்ட்டு வந்துடலாம். ஒரு ட்ரெயினில் வரீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் வரீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுனா அப்படி கிடையாது. நம்ம சௌகரியத்துக்கு எங்கே வேணால் நிப்பாட்டிட்டு எங்கே வேணால் தங்கிக்கலாம், எப்படி வேணால் ஹால்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ப்ரோக்ராம் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த பிருந்தாவன கார்டன் முடிச்சுட்டு நான் பெங்களூர் போகலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ மடிக்கேரியில் மழை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே மடிக்கேரி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஆனால் அது மழை நல்லா பெய்யணுங்க. நல்லா மழை பெஞ்சால் தான் வந்து இங்கே உள்ள டேம்லாம் ஃபில் ஆகும். டேமு ஃபில் ஆனால் தான் வந்து தண்ணியை திறந்து விடுவாங்க. தண்ணியை திறந்து விட்டால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி நிறையா வரும். அப்போ தான் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க ஜம்முன்னு. விவசாயத்தை வந்து நம்ம என்றைக்குமே வந்து விடக்கூடாது, பார்த்துட்டு இருக்கணும். பார்த்திங்கன்னா காப்பாற்றணும் விவசாயத்தை வந்து. அந்த ஒரு காரணம் தாங்க. நல்லபடியாக மழை பெய்யட்டும். சரிங்களா? இந்த ரூட்டெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் போகலாம். மேப்பு வந்து ஒவ்வொரு டைமும் கரெக்டாக காட்டாதுங்க. ஒரு டைம் கரெக்டாக காட்டும், ஒரு டைம் தப்பாக காட்டும். 2-3 ரூட்டு காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடலாம். 3 சிக்னலு, 4வது சிக்னலு, அப்படி லெஃப்ட்டு, ஒரே நேர் ரோடு, அதில் ஜங்ஷன் முன்னாடி லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோடு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாரதா ரெசார்ட்டுக்கிட்ட ஒரு லெஃப்ட்டு திரும்பும். அதில் வந்துட்டிங்கன்னா அந்த ரைட்டு பிடிச்சா இந்த ரோடு. அவ்வளோதான், ஈஸி தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே போகிற இடத்த நம்ம ஊர் மாதிரி பழகிக்கணும். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிருந்தாவன கார்டன் வந்தாச்சுங்க. இங்கே உள்ளே வரதுக்கு முன்னாடி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துருவாங்க. வந்து டிக்கெட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கார் டோல் ப்ளஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அழகாக நம்ம காரை நிப்பாட்டிச்சிங்க. நடுவில் ஒரு இடத்துல பூந்து நிப்பாட்டிச்சு காரை. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் நிற்குது இன்றைக்கி. தினிங்க பார்த்தீங்கன்னா சன்னார் கிடையாது, நல்லா பெரிய பார்க்கிங்க. இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது பார்க்கிங். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு இடத்த ஃப்ரீயாக இருந்துச்சு, டக்குன்னு உள்ளே பூந்து நிப்பாட்டிட்டோம். இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். இங்கே நிப்பாட்டிருக்கலாம் விடுங்க. அங்கே நிப்பாட்டி வந்தாச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாங்க, இவ்வளோ கார் நிற்கிது பார்த்தீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை தான் இன்றைக்கி. நீங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் வரிசையாக. இங்கே மட்டும் இல்லை பார்க்கிங்க, அங்கே ஃப்ரெண்ட்லியும் இருக்குது பார்க்கிங். அங்கே அந்த சைடு ஃப்ரெண்ட்லியும் இருக்குங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது.
ஏகப்பட்ட கடை இருக்குங்க. மசாலா பூரி கடை, டீ கடை, ஐஸ்கிரீம் கடை. அடுத்த பாருங்க இந்த ஃப்ரூட் சாலட்டு, பலாப்பழம் சீசன் வரப்போ நிறைய கடை இருக்குது வெளியில். டிக்கெட் கவுண்டருக்கு உள்ளே போவாங்க அப்படியே. இங்கே பாருங்க பபுள்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களாம் செஞ்சுருச்சுங்க, பபுள்ஸ் கேட்கும், எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பபுள்ஸு? 50 ரூபீஸா? பபுள்ஸ் 50 ரூபீஸு, டிக்கெட்டும் 50 ரூபீஸ் தான். வாங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டம் ஓரளவுக்கு. டக்குன்னு டிக்கெட் எடுத்துருவோம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இங்கே டைமிங்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது காலை 6:45 நைட்டு 7 மணி, 7:30, 8 மணி வரையும் இருக்குது. சனி ஞாயிறு மட்டும் 9 மணி டைமிங் இருக்குது. டிக்கெட் வந்து 50 ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு காசு வாங்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 100 ரூபா காசு வாங்கிட்டாங்க கேமரான்னு சொல்லி. இதெல்லாம் கேமரா வாங்க என்னங்க அப்படின்னு. அங்கே மைசூர் பேலஸில் காசு வாங்கல, இங்கே நம்ம காசு வாங்குறாங்க. உள்ளே வந்து மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் ஷோன்னு போட்டிருக்காங்க. ட்ராப் பை போட் வேர் ஹெட் 40 ரூபீஸ். போட் வந்து அப் அண்ட் டவுன் 80 ரூபா. அதாவது இப்படி போன போல இருக்கு. நடந்து போனால் ஃப்ரீ, போட்டில் போனால் அப் அண்ட் டவுன் வந்து 80 ரூபா, போகிறதுக்கு 40 ரூபா, வரத்துக்கு 40 ரூபாங்க. இப்படி நடந்து போகிறதுக்கு காசு போகிறதுக்குங்க. இதுக்கு போய் காசு வாங்குறாங்க. நடந்தே போயிடலாம், பக்கம்தான் உங்களுக்கு. அழகாக இந்த தண்ணி, இந்த டேம்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. நான் ஏதாவது போட்டிங் தனியாக வச்சுக்கலான்னு நினச்சேன், அது மாதிரி கிடையாதுங்க போட்டிங்க. எல்லாருமே இங்கே வந்து கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு அங்கே இடம் பிடிக்கணும்ல உங்களுக்கு. நமக்கு சிங்கிள்னால பிரச்சனை கிடையாது, எங்கே ஒரு இடத்துல உட்காந்துரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு. ஆமாம், போயிட்டு அங்கே இடத்த பிடிச்சி அந்த ஷோவை பார்க்கணும். அதுக்காக நிறைய பேர் வராங்களே இங்கே வந்து. ஷோ வந்து நல்லாயிருக்கும். நானும் இந்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, சரிங்களா? டேம் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. தண்ணி எப்பொழுதுமே இங்கே இருக்கும் போல இருக்குங்க. அதனால ஏதோ ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா வாடை அடிக்குது லைட்டாக, தண்ணி அப்படியே மாதிரியா கவுச்சி வாடை அடிக்குது. அந்த பக்கம் ஓடுது தண்ணி கொஞ்சம் அப்படியே வெளியில். இங்கே பாருங்கள், ரைட் சைடு நிறைய பேர் நிற்கிறாங்க. அதை நான் கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி இங்கெல்லாம் ஆழம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ போட்டால் பாலம் தெரிலங்க. ரொம்ப பழைய பாலம் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து நான் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். சனி ஞாயிறுலாம் வந்துடவே கூடாது. வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து. இந்த ரைட் சைடில் தண்ணி ஓடுது பாருங்க அப்படியே. இருக்காங்க, கிட்டே போய் காட்டுறேன். இங்கே பாருங்க ரைட் சைடு பயங்கரமாக தண்ணி ஓடுதுங்க அப்படியே. ஃபுல்லாக ஓடிட்டு போகிற தண்ணி அப்படியே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கும்போணம் காவேரியில் இப்படி தான் ஓடும் தண்ணி. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பழைய தாத்தா வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கமாக இருக்காங்க. ஜட்லஸ்ன்போம், காவேரின்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு குளிச்சு அப்படியே தண்ணி ஓடும். அப்படியே குளிச்சு ஜாலியாக விளாண்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போலாம் அது மாதிரி தண்ணியே போக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம ஊர். பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நம்ம ஆளுங்க வந்து திருந்தாமல் தண்ணி அந்த மணல் எடுத்து தண்ணி இல்லாமல் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தண்ணி ஓடுது பாருங்கள். அதாவது ஒரு காலத்தில் மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சுங்க, கொள்ளடமே தாங்காதுன்பாங்க. அந்தளவுக்கு தண்ணி ஓடுச்சு பயங்கரமாக நம்ம ஊரில். இப்போலாம் அது மாதிரி தண்ணி சுத்தமாக கிடையாதுங்க. அவ்வளோ வெள்ளம் வரும் முன்னாடியெல்லாம் மழை பெஞ்சுன்னா. இப்போலாம் அது மாதிரி சுத்தமாக காணும். பார்த்தீங்கன்னா வெள்ளமே இல்லை, அது மாதிரி மழையும் பெய்ய மாட்டேது. பார்த்தீங்கன்னா பேஞ்சா ஒரேடியாக பேஞ்சு அழகாக போய் கடலில் கடந்துடுது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலேஜ் பசங்க,
எல்லாம் வராங்க. எங்கேருந்துனா சென்னையிலேருந்து வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து அவ்வளோ பேர் வராங்க இங்கே மைசூர் வந்தாங்கன்னா இந்த ஃபைனலாக இந்த பிருந்தாவன கார்டன் லைட் ஷோ முடிச்சுட்டு ஒரே அழுத்து தான் வண்டியை அழுத்திட்டு போயிடுவாங்க டக்குன்னு. அந்தளவுக்கு ஃபேமஸாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அந்த வாட்டர் ஷோக்கு, அங்கே போகணும் இன்னும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டன்லாம் பார்த்தீங்களா இல்லையா, உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதும்பாங்க. இவங்க போய் உள்ளே போயிட்டாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, ஒருத்தவங்க ஒரு ஆசை, நமக்கு அந்த ஆசை அவ்வளோ கிடையாது. அதனால் இந்த இது பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் உங்களுக்கு. இந்த படியில் நிற்கிறது, இந்த படியில் நிற்பாங்க, அப்புறம் டக்கு அந்த பின்னாடி உள்ள படிக்க போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா. கேமரா ட்ரிக்ஸ் எல்லாமே இல்லை. மரம்லாம் பாருங்கள், ஊட்டியில் உள்ள மாதிரி இருக்குது மரம்லாம். அப்படியே அழகாக அந்த படி மாதிரி வச்சு அதில் தண்ணி ஓடிட்டு இருக்கு சூப்பராக. அப்படியே உள்ளேயும் பாருங்கள், வாட்டர் ஃபவுண்டேஷன் சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே என்னங்க இவ்வளோ கூட்டம் நிற்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்குமே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி போயிட்டு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் டேம் வாட்டர் தான் உங்களுக்கு, அதனால் பிரச்சனையே கிடையாது, தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்கள், இன்னும் போன கொஞ்சம் தூரம் எல்லாம் அவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்க எல்லாரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஒரு மாதிரி இருக்குங்க, வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் வந்து இங்கே மட்டும் இல்லை, மைசூர் பேலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்பு செமையாக இருக்கும். லைட் ஷோ அங்கேயும் இருக்கும், இங்கேயும் ரொம்ப நேரம் லைட் ஷோ அது மாதிரி வித்தியாசமான ஷோலாம் நடத்துவாங்க. இங்கே வந்து வீக்கெண்டில் மட்டும்தான், வீக் டேஸ் நடத்த மாட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இருங்க அப்படியே காட்டுற இந்த இடத்த. சிவன் சிலை வச்சு தண்ணி வந்துட்டு பாருங்க சூப்பராக. அப்படியே வேறு வைப்புங்க இது வந்து. அப்படியே இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஸ்டார்ட் ஆகிடுங்க அந்த லைட்டிங் ஷோ. இப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டாப்பில் உட்காந்துருக்கோம். மேலே வந்து காப்பிரைட் இஷ்யூனால வந்து பாட்டெல்லாம் நம்ம எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாங்ஸ் எதுவுமே இருக்காது, வேறு நம்ம ஸ்பீச் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துன பாருங்கள், செம்ம பாட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடை எடுத்து வந்தால் மழை பெய்யணும், சுத்தமாக மழையே போயிடலாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த லைட் ஷோ. இந்த லைட் ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நாளும் 8 மணிக்கு உண்டுங்க. சாட்டர்டே சண்டே வீக் டேஸ் மட்டும். வீக்கெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் நைட் 9 வரையும் கூட்டம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி லைட் ஷோ வைக்கிறாங்க. ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அது மாதிரி போடுறாங்க. 5 பாட்டு அவ்வளோதான், 5 பாட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேப் விட்டுறாங்க ஒரு 15 நிமிஷம், அந்த செட்டெல்லாம் வெளியே போயிடுறாங்க, திருப்பி எல்லாம் உள்ளே ஏறுறாங்க, திருப்பி ஒரு 15 நிமிஷம் டைம் இன்டர்வல் டைம் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மியூசிக், அதே பாட்டு, அதே பேட்டர்னில் அப்படியே லைட் ஷோ ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். கூட்டம் வந்து வராங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. திருப்பி கூட்டம் அப்படியே ஸ்டேடியத்தில் அந்த இதில் கேலரியில் ஏறி உட்காடுறாங்க. அப்படி இல்லைனா வெளியே சைடில் நின்றுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்து பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி போடுறாங்க. அதனால் வந்து ஒன்றும் இது பண்ண வேணாம். கூட்டம் வந்து எப்பொழுதுமே இங்கே கூட்டம் இருக்கும் போல ஜேஜேன்னு. அதே மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியாதுங்க, ஏன்னா மணி 8 ஆகிடுச்சு. கொஞ்சம் வண்டியை விரட்டிட்டு போனோம், ஃபுல்லாக ஹைவேஸு, அது கொஞ்சம் வீடியோ எடுக்க வேணாம்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்து போட வேணாம், ஏன்னா ஃபுல் ஹைவேஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த ரூட் எல்லாருக்கும் தெரியும், மைசூர் டு பெங்களூர் ஹைவேஸ் தெரியும். இருந்தாலும் போட வேணான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக போயிடலான்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.